இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர், யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். அழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவருடைய கிருபை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் காலை நம்முடைய வேத தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்க போகிறோம். For our morning meditation, we are going to read from 2 Corinthians chapter 1 and verse 3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். Blessed be God, even the Father of our Lord Jesus Christ, the Father of mercies and the God of all comfort. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய தேவனுடைய பிதாவை ஸ்தோத்தரிக்கிற ஒரு வசனமாக இந்த 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் பேதுரு தன்னுடைய முகவரையிலே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் என்பதை எழுதுகிறார். ஆகவே பவுல் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He always blessed the name of God who gave him spiritual blessings in heavenly places. Apostle Peter also blessed the name of the Lord who gave him a lively hope. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிகவும் தன்னுடைய பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரத்தின் வழியாக கடந்து சென்ற ஒரு அனுபவத்தின் வழியாக கர்த்தர் பவுலை கொண்டு சென்றார். Paul went through experiences more than he could bear in his life. தனக்கு மிஞ்சின பலத்திற்கு அதிகமான பாரங்களின் வழியாக பவுல் கடந்து செல்கிற பகுதியை தான் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பவுலுடைய இக்கட்டுகள், உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலே ஆண்டவருடைய தெய்வீக ஆறுதலை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராக இந்த பகுதியிலே பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை ஏறக்குறைய தமிழ் வேதத்திலே 9 முறை ஆறுதல் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். He uses the word comfort
and consolation for about 10 times in the English Bible and for about 9 times in the Tamil Bible. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்திலே ஆறுதல் என்ற வார்த்தையை பெயர் சொல்லாகவும், ஆறுதல் என்ற வார்த்தையை சில வேளையிலே வினை சொல்லாகவும் பவுல் பயன்படுத்துகிறார். He uses the word comfort in some places as a noun and some places as a verb. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, when Paul was discouraged, dejected in life, he was able to find a relief from the comfort of God. இந்த காலையிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆறுதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். The God of all comfort in all our tribulations. நம்முடைய எல்லா உபத்திரங்கள் வழியிலும் சகலவித ஆறுதலின் தேவன் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வரும் எல்லா உபத்திரவங்களும் தற்செயலாக வருவது அல்ல. All the tribulations and troubles that come through our way are not accidents, but they are incidents and divine appointments in the plan of God. அவைகள் விபத்துகள் அல்ல, அவைகளை கர்த்தர் தெய்வீக சந்தர்ப்பங்களாக நம் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்றைக்கு பவுலை போல உங்களுக்கு அதிகமாக மிஞ்சி இருக்கிற பலத்தை விட அதிகமான துன்பங்கள் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். But all these things are not accidentally allowed by God, but they are divine appointments God gives in your life that God can talk and communicate with you. In the midst of all these troubles and tribulations, God gives His divine comfort. அவருடைய தெய்வீக ஆறுதலை நமக்கு அவர் தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் God is in full control. அவர் முழுமையாக அவைகளை ஆளுகிறவராயிருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளின் நடுவிலும் He enables us to bear these troubles. இவைகளை சகிக்க அவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். In all these troubles, He always delivers us out of these troubles. நம்மை இந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். In all these troubles, our Lord God of comfort is glorified through our troubles. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He is in control. He enables us to bear these tribulations. He delivers us out of these tribulations. He is also glorified through these tribulations. இந்த பிரச்சனைகள் வாயிலாக கர்த்தர் அரசாளுகிறார். இந்த உபத்திரவங்களை சகிக்கக்கூடிய திராணியை நமக்கு அவர் தருகிறார். இந்த பிரச்சனைகளிலே அவர் ஆறுதலை நமக்கு தருகிறார். இந்த பிரச்சனைகள் வாயிலாக நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வாயிலாக அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பவுல் நமக்கு இந்த காலை வேளையிலே நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய கஷ்டங்கள் மத்தியிலும் தேவனுடைய ஆறுதலை குறித்து நமக்கு போதிக்கிற சத்தியங்களை சுருக்கமாக நாம் கவனிக்க போகிறோம். 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய ஆறுதலை 3 வகையாக பவுல் நமக்கு விளக்கி நமக்கு கொடுக்கிறார். அந்த 3 சத்தியங்கள் மூலமாக இந்த வசனங்களின் சத்தியங்களையும் ஆழத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். There are 3 important ways in which Apostle Paul defines and describes the God of all comfort. Let me give you those 3 thoughts in the introduction. Number 1, Paul writes about the existence
of the comfort of God. Paul in this passage writes about experiencing the comfort of God. And thirdly, Apostle Paul writes about the extravagance of the comfort of God. தமிழில் உங்களுக்காக அதை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஆறுதலின் ஆதாரத்தை இந்த பகுதியிலே பவுல் நமக்காக எழுதுகிறார். இரண்டாவதாக தேவனுடைய ஆறுதலின் அனுபவத்தை பவுல் இங்கு எழுதுகிறார். மூன்றாவதாக ஆண்டவராகிய தேவனுடைய ஆறுதலின் அற்புதத்தை குறித்தும் பவுல் எழுதுகிறார். தேவனுடைய ஆறுதலின் ஆதாரம், அவருடைய ஆறுதலின் அனுபவங்கள், அவருடைய ஆறுதலின் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்யும் அற்புதங்கள். கர்த்தர் தாமே இந்த பகுதியை நாம் விளங்கி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சகல ஆறுதலின் தேவனுடைய ஆறுதலை நாம் பெற்று ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக 4ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். Let us read verse 4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. Who comforteth us in all our tribulation. Who comforteth us in all our tribulation. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. பவுல் தன்னுடைய நிருபத்திலே அவருக்கு ஆறுதலை அருளுகிறவர் தேவன் என்பதை எழுதுகிறார். It is God who comforts us in our tribulation. முதலாவதாக there is an existence of the comfort of God, the availability of the comfort of God. ஆண்டவருடைய ஆறுதல் நமக்கு ஆதாரமாக உள்ளது என்பதை இங்கு எழுதுகிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. இந்த 4ஆம் வசனத்தின் கடைசியிலே அவர் எழுதுகிறார், அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இட் இஸ் he alone who comforts us. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய எல்லா விதமான உபத்திரவங்கள் மத்தியிலும் நாம் கஷ்டப்பட்டு தவிக்கும் பொழுது ஆறுதல் நமக்கு நாம் எங்கே தேட வேண்டும் என்றால் ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஆறுதலை தர முடியும். இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். It is God who comforts us. அவரே நமக்கு ஆறுதலை தருகிற தேவன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. இந்த தேவன் யார்? Who is this God in whom exists all comfort? இந்த ஆறுதல் இருக்கிற ஆதாரம் உள்ள இந்த தேவன் யார்? 3ஆம் வசனத்திலே இந்த தேவனை குறித்து 3 காரியத்தை வாசிக்கலாம். Where does this comfort exist? இந்த ஆறுதல் இருக்கிற இடம் எங்கே? அது தேவனிலே உண்டு. 3ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த தேவன் யார் என்பதை பவுல் எழுதுகிறார். Let us read verse 3 for you. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். Blessed be God, even the Father of our Lord Jesus Christ, the Father of mercies and the God of all comfort. 3 விதமான தேவனை குறித்து 3ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். இந்த 3 விதமான தேவனுடைய ஆழ்தத்துவத்திலிருந்து தான் நமக்கு ஆறுதல் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் முதலாவதாக, இரண்டாவதாக இரக்கங்களின் பிதா, மூன்றாவதாக சகல விதமான ஆறுதலின் தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He is the Father of our Lord Jesus Christ. He is the God of mercies and He is the God
of all comfort. நம்முடைய எல்லா விதமான உபத்திரவங்கள் மத்தியிலும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் என்று சொல்லும் பொழுது it speaks of our access to the comfort of God. அவருக்குள்ளாக அந்த ஆறுதல் இருக்கிறது. அதை எப்போ வேண்டுமானாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மகா பெரிய தேவன் பிதாவானது போல நமக்கும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர ஸ்வீகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இரக்கங்களின் பிதா, God of mercies, is a God of affection, not only a God of accessibility, but a God of affection. இரக்கங்களின் பிதா. What is the mercy of God? கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் தகுதி உள்ளவர்களை தருகிறார். He gives us his grace when we don't deserve it. இரக்கங்கள் என்றால் என்ன? பாவங்களை செய்து அவருடைய தண்டனையை பெற தகுதியுள்ள நமக்கு அவர் தண்டனையை தருவதல்ல. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பது கிருபை. பாவத்துக்காக தண்டனைக்கு தகுதி உள்ள நமக்கு தண்டனையை அவர் தரமாட்டார். அதுதான் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். When Paul writes God of all mercies, எல்லா இரக்கங்களின் பிதா என்று எழுதும் பொழுது நம்முடைய உபத்திரவத்திலே, நம்முடைய கஷ்டங்களிலே பாவத்தை சுட்டி காட்டாமல் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற இரக்கங்களின் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர் நம்முடைய சொந்த கிரியை நிமித்தமாக நம்மை ரட்சியாமல் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை ரட்சித்தார் என்று தீத்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Paul writes to Titus that God gives us mercy not according to our righteous works but by his mercies. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே ஆறுதலின் தேவனாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதா. 2வது இரக்கங்களின் பிதா. 3வது சகல விதமான ஆறுதலின் தேவன். இந்த நேரத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற குறிப்பு the existence of the comfort of God. ஆண்டவருடைய ஆறுதல் நமக்கு இருக்கிறது. அது வருகிற ஆதாரத்தின் இடம் எங்கே? அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், accessibility to him. 2வதாக இரக்கங்களின் பிதா நமக்கு பாவத்தை சுட்டி காட்டாமல் நம்மேல் அன்பாக இருக்கிறார். 3வதாக ஆறுதலின் தேவன் என்று சொல்லும் பொழுது he gives you attention, நமக்கு அவருடைய பார்வையை தருகிறார். ஏசாயா 66:13ஆம் வசனம் நமக்கு தெரிந்த வசனம். ஒரு பாலகனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் அந்த பிள்ளைகளை நான் தேற்றுவேன். As a mother comforts the children, so will I comfort you. யாரு தேற்றினாலும், ஒரு தாய் பிள்ளையினுடைய தேவைகளை தேற்றி அளிப்பது போல ஒருவராலும் அதை செய்ய முடியாது. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே இன்றைக்கு இந்த முதல் குறிப்பிலே நாம் கர்த்தருடைய ஆறுதலை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதா, சகல விதமான ஆறுதலின் தேவன். அருமையான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு மனது கொந்தளித்து ஒரு ஆறுதல் வேண்டும் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு the source and the existence of comfort is only from God the Father. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவரை நோக்கி பார்க்கும்பொழுது அந்த ஆறுதலை இன்றைக்கு தருவாராக. அதைதான் பவுல் எழுதுகிறார், தேவனாலே எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. 2வதாக பவுல் சகலவித ஆறுதலின் தேவனை குறித்து என்ன எழுதுகிறார்?
the experience of the comfort of God. ஆறுதல் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி பவுல் அனுபவிக்கிறார்? How can we experience the comfort of God? ஆறுதலை குறித்து படிக்கிறோம், ஆறுதலின் தேவனை குறித்த அறிவு நமக்கு உண்டு. ஆனால் ஆறுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அனுபவிப்பது? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். How can we experience? How did Paul experience the comfort of God in his life? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். You can experience the comfort of God inside you. You can experience the comfort of God outside you. And you can experience the comfort of God through you. உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆறுதலை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுக்கு வெளியிலிருந்து கர்த்தருடைய ஆறுதலை அனுபவிக்கலாம். உங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆறுதலை பெற்று அனுபவிக்கலாம். Let me explain that to you. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. For when we were come into Macedonia, our flesh had no rest, but we were troubled on every side. Without were fightings, within were fears. புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள். உபத்திரவங்களும் கஷ்டங்களும் பவுலுக்கு வெளியேவும் இருந்தது, உள்ளேவும் இருந்தது. He had problems without and within. 6ஆம் வசனம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். Nevertheless, God, that comforted those that are cast down, comforted us by the coming of Titus. இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தது போதுல, there is a comfort inside us, there is a comfort outside us, and there is a comfort through us. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Who comforteth us in all our tribulation, that we may be able to comfort them which are in any trouble, by the comfort wherewith we ourselves are comforted of God. 5ஆம் வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறோம். எப்படி எனில், கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. For as the sufferings of Christ abound in us, so our consolation also aboundeth by Christ. 4, 5ஆம் வசனத்தை நீங்கள் மறுபடியுமாக தெளிவாக வாசிக்கும் பொழுது, பவுலுக்கு வந்த கஷ்டங்கள் 2 வகையாக இருந்தது. There were 2 kinds of troubles that Paul faced. 4ஆம் வசனத்திலே சகல விதமான உபத்திரவங்கள், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும். 5ஆம் வசனத்திலே கிறிஸ்துவினுடைய பாடுகள். ஒன்று இயற்கையாக உலகத்திலே வருகிற உபத்திரவங்கள், இரண்டாவதாக கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற பாடுகள். இரண்டையும் நாம் ஒன்றாக சேர்க்க முடியாது. ஒரு மனிதனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்திலிருந்து அன்றாட வாழ்க்கையிலிருந்து வரும் சகல விதமான உபத்திரவங்கள். இரண்டாவது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருக்கும்போது வரும் பாடுகள். ஒன்று உபத்திரவங்கள், இன்னொன்று பாடுகள். ஒன்று புறம்பே ஆன பாடுகள், இன்னொன்று
உள்ளாக நமக்கு நடக்கும் பாடுகளும் உபத்திரவங்களும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Paul is very clearly separating and defining the outside troubles and the inward struggles he had for Christ. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது how did Paul experience the comfort of God? அதுதான் நம்முடைய குறிப்பு. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ரோமன்ஸ் சாப்டர் 15 and verse 4, கர்த்தருடைய வசனத்தினால் வருகிற ஆறுதல் என்று பவுல் எழுதுகிறார். How can you experience the comfort of God inside you is by the word of God. ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருதயத்திற்குள்ளாக ஆறுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. 119ஆம் சங்கீதம், Psalm 119, 119ஆம் சங்கீதம் 50ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனத்தினால் நமக்கு வரும் ஆறுதல் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. This is my comfort in my affliction, for thy word hath quickened me. The word of God gave him a new life. The word of God gave him comfort in his affliction. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் உருவாகும் ஆறுதல், the comfort of the Holy Ghost. குறிப்புக்கு நான் வருகிறேன், நீங்கள் இந்த வசனங்களை வாசியுங்கள். நமக்கு உள்ளாக எப்படி ஆறுதலை நாம் கர்த்தருடைய ஆறுதலை அனுபவிக்க முடியும் என்றால் through the word of God and through the comfort of the Holy Ghost. இந்த நேரத்திலே உங்களுடைய வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் இந்த செய்தியும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சகல ஆறுதலின் தேவன் சகல விதமான உபத்திரவங்களிலும் உள்ளுக்குள்ளாக நமக்கு அவர் தம்முடைய ஆறுதலை தருவார். இரண்டாவதாக, how can you experience the comfort from outside? நாம் வாசித்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்திலே, தீத்து எங்களிடத்திலே வந்ததினால் நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். Paul was comforted because Titus came to visit. உபத்திரவங்களிலே கர்த்தர் சில நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியர்களை அனுப்பி வெளியரங்கமாக நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறார். வெளியரங்கமாக நாம் ஆறுதலை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். Experiencing the comfort inside us by the word of God and the Holy Spirit, and experiencing the comfort of God outside by the visit of godly people and servants of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பவுல் சொல்கிறார், you can experience the comfort of God through you. 2 கொரிந்தியர் நாம் வாசித்த 1ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார் 5ஆம் வசனத்திலே, எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாயிருக்கும். When Paul was ministering to people, பவுல் உபத்திரவப்பட்டு மற்றவரிடத்திலே ஊழியம் செய்யும் பொழுது அவர் மூலியமாக கர்த்தருடைய ஆறுதல் ஜனங்களுக்கு போயிற்று. அப்படி என்றால் through him the comfort of God flowed into the people. These are the 3 ways that you can experience the comfort from the God of comfort. எப்படி நமக்கு உள்ளாக கர்த்தருடைய ஆறுதல், நமக்கு வெளியே புறம்பாக கர்த்தருடைய ஆறுதலை அனுபவிக்கலாம். மற்றவர்களை ஆறுதல் படுத்தும் பொழுது நம்முடைய உபத்திரவத்திலிருந்து அவருடைய ஆறுதல் நம் மூலமாக அதை அனுபவிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் அவரிலே ஆதாரமாக உள்ளது என்பதை சொல்லி பவுல் இந்த பகுதியிலே அந்த ஆறுதலின் அனுபவத்தையும் இங்கு நமக்காக எழுதுகிறார். கடைசியாக, how can you experience the extravagance of his grace and his comfort
ஆண்டவராகிய இயேசு சகலவிதமான ஆறுதலின் தேவன். அந்த ஆறுதலின் அற்புதம் தான் என்ன? வாட் இஸ் த மிரக்கிள்? அந்த அற்புதத்தின் ஆறுதல் என்ன? அந்த வசனங்களை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. For as the sufferings of Christ abound in us, so our consolation also aboundeth by Christ. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பின் பலன் செய்கிறது. And whether we be afflicted, it is for your consolation and salvation, which is effectual in the enduring of the same sufferings which we also suffer. Or whether we be comforted, it is for your consolation and salvation. When you read verse 5 and verse 6, 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சகலவிதமான ஆறுதல் நமக்கு இருக்கிறது என்று பவுல் சொல்லிவிட்டு, அந்த சகலவிதமான ஆறுதலை நாம் அனுபவிக்கலாம் என்று அருமையாக எழுதிவிட்டு, இந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில எந்த அற்புதத்தை செய்கிறது என்பதையும் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The comfort of God is so profound and extravagant that it increases when the trouble also increases. உபத்திரவங்கள் பெருகும் பொழுது அவருடைய ஆறுதலும் பெருகுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் பொதுவாக நினைக்கிறோம், கர்த்தர் நமக்கு எப்படி ஆறுதலை தருவார் என்று நாம் யோசிக்கும் பொழுது, பிரச்சனையை கர்த்தர் முற்றிலுமாக நிறுத்தி போட்டு விடுவார், பிறகு ஆறுதலை தருவார். இல்லையென்றால் நாம் என்ன யோசிக்கிறோம்? நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் உபத்திரவங்கள் இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆறுதல் வரும் பொழுது பிரச்சனைகள் கடந்து போய்விடும். பவுல் அப்படி சொல்லவில்லை. எங்களிடத்தில் உபத்திரவங்களும் பாடுகளும் பெருகும் போது கர்த்தருடைய ஆறுதலும் பெருகுகிறது. When one increases, the other also increases. உபத்திரவங்கள் அதிகமாக 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 பெருகும் பொழுது கர்த்தருடைய ஆறுதல் அதிகமாக அதிகமாக பெருகுகிறது. அதிகமான மிஞ்சி இருக்கும் ஆறுதலினாலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் அற்புதம் தான் என்ன? It gives you spare comfort and this comfort also sustains you. கெட்டகுமாரனை குறித்து வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் நன்றாக புசித்து மிஞ்சினதை கொண்டு போய் கொட்டுவார்கள். They had food enough to spare. அப்படிதான் இந்த ஆறுதலை பவுல் எழுதுகிறார். நம்முடைய அதிகமாக அதிகமாக உபத்திரவங்களும் பாடுகளும் பெருகும் பொழுது the comfort of God is so much that you will have extra comfort of God. You have enough to spare. மிஞ்சி அதிகமான ஆறுதலால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். எப்படி? எதற்காக? that you can give it to others. இதுதான் கர்த்தருடைய ஆறுதலின் அற்புதம். ஏன் நமக்கு மிஞ்சி இருக்கும் ஆறுதலை நமக்கு தருகிறார்? that you can comfort others. மற்றவர்கள் கடந்து செல்லும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு உபத்திரவங்களையும் பாடுகளையும் கர்த்தர் அனுமதித்து அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருப்பது பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே எழுதுகிற வசனங்கள். This is not the theory of the world, but this is the word of God. பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரம் இல்லை என்று இயேசு சொல்லவில்லை.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். Ye shall have tribulation in the world. ஆகவே இந்த நாள் காலையிலே சகல ஆறுதலின் தேவன் தாமே உங்களுக்கு இந்த ஆறுதலை தருவாராக. இன்னும் பவுல் இங்கே எழுதி சொல்கிறார், கடைசியாக 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாயிருக்கும். நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. And whether we be afflicted, it is for your consolation and salvation, which is effectual in the enduring of the same sufferings which we also suffer. The extent to which you partake in the sufferings is the extent to which you can be partaker of the comfort of God. எந்த அளவுக்கு பாடுகளிலே நாம் பங்கு பெற்று அதை சகிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆறுதலை நாம் அனுபவிப்போம் என்பதை பவுல் எழுதுகிறார். நீங்கள் இதை வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியங்களை உங்களுக்கு புரிய செய்வாராக. It is not that we run away from the troubles. பிரச்சனைகளையும் உபத்திரத்தை விட்டு ஓடுகிறதை குறித்து பவுல் பேசவில்லை. But when we become partakers, அந்த உபத்திரவத்திலே நாம் பங்கு கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருடைய ஆறுதலும் உங்களை பங்கெடுக்கும்படியாக செய்வார். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கடைசியாக. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். And our hope of you is steadfast, knowing that as ye are partakers of the sufferings, so shall ye be also of the consolation. If we partake in the sufferings, we will also partake in the consolation of God. There are no easy solutions to difficult problems. There are no shortcuts to all our difficulties. இன்றைக்கு உலகம் பிரச்சனைகளுக்கு குறுக்கு வழியை தேடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் வேத புத்தகம் நமக்கு சத்திய வேதம் சொல்கிறது, when you are partaking, when you go through troubles in your life, you will also get a share of God's consolation. ஆண்டவருடைய ஆறுதலின் பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. சகலவிதமான ஆறுதலின் தேவன் சகலவிதமான உபத்திரவங்களிலே உங்களுக்கு ஆறுதல் தருவார். நமக்கு சகலவிதமான உபத்திரவங்கள் இருக்கின்றன. உபத்திரவங்களை நாம் பட்டியலிட்டால் அதை சகல விதமான உபத்திரவங்கள் என்று சொல்லலாம். ஆகவேதான் அவருக்கு பெயர் சகல விதமான ஆறுதலின் தேவன். When we have all kinds of tribulations, he is called as the God of all comfort. இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுடைய உபத்திரவத்திலே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இந்த சகலவிதமான ஆறுதலின் தேவன் உங்கள் உபத்திரவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் உபத்திரவத்தை சகிக்கும்படியான பலத்தை உங்களுக்கு தருவார். உங்கள் உபத்திரவத்திலே அவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஒரு நாளும் பயப்பட்டு கலங்க வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகள், குடும்ப காரியங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், சகலவிதமான நம்முடைய திட்டங்கள் எல்லாம் சீர்குலைந்து அப்படியே நிற்கும் பொழுது ஒன்றுதான் நமக்கு நம்பிக்கை. நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவருடைய பெயர் சகல ஆறுதலின் தேவன். உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள சகல ஆறுதலின் தேவனே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் எங்களுக்காக நீர் எழுதி வைத்திருக்கிற உம்முடைய ஜீவனுள்ள வசன சத்தியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின, என்னால் தாங்க முடியாத பாடுகள் என்னுடைய மனதிலும்
என்னுடைய இருதயத்திலும் உடைக்கக்கூடிய உபத்திரவங்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் when we partake in those sufferings, we will also be partakers of consolation. இன்றைக்கு ஒவ்வொருவரும் சகல ஆறுதலின் தேவன் தரும் ஆறுதலை அனுபவிக்கும்படியாக இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் இந்த ஆறுதலை அனுபவித்து அற்புதங்களாக மாற கர்த்தர் கிருபை தாரும். That they will become comforters to others. Their burdens will become bridges of consolation. அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த நேரத்திலே பரலோகத்திலிருந்து ஆறுதலால் நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சகல ஆறுதலின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.